ஆராதனைக்கு ஆர்வமாக தலைகளை தாழ்த்தி நாம் இறை மன்றாட்டை ஏறெடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ராஜா, இயேசுடைய திருக்கரங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இப்படி தெய்வீக பிரசனங்களை ஆட்கொள்ளும்படிக்கு, எங்கள் குற்றங்கள் குறைகள் இந்த பிரார்த்தனைக்கு தடையாயிடாதபடிக்கு பரலோக தேவனைகளை பரிசுத்தப்படுத்தி ராஜா அந்த ஆராதனை பங்கு கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. ராஜா, பாடுகிற பாடலை ஆசீர்வதிங்க, வேத வாசிப்பை ஆசீர்வதிங்க, செய்தியை ஆசீர்வதிங்க, காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க, இறுதி ஜெபத்தை ஆசிங்க. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமா இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் முதலாவது பாடல், நம்ம பாடல் புத்தகத்தில் இருக்கிற முதல் பாடல், துதித்து பாடிட பாத்திரமே. அந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து பாடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியும் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியும் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததன் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானத சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள், இறைந்திட ஸ்தோத்தரிப்போமே. ஆர்வமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். திருச்சபையார் நின்ற வண்ணமாகவே காலை ஜெப ஒழுங்கு ஆராதனை புத்தகத்திற்கிற நாம் முதலாம் பக்கத்திலிருந்து தேவனை நாம் ஆராதனை செய்வோம். துன்மார்க்கம் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செவனவையில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவன் கேட்கும் படிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகோடாமற் போனோம். ஆனாலும் தம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். 2ஆம் பக்கம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியானை நியாயத்திற்க பிரவேசியதையும். நமக்கு பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாய சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் அளவில்லாத தயவினாலும் இரக்கங்களாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதேமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமக்கு விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசத்தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரமாக சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவள் செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆதலால் ஆண்டவரே, தேவரே, எங்கள் பெற்ற இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையில் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுதல்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாம்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி நூலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவங்களை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆசனத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிற அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். நாம் பொதுவாக இருக்கிற பரமண்டல ஜெபத்தை அனைவரும் நம் ஏறெடுப்போம். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். திருச்சபையாக அமர்வோம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன நூல் 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி பழைய ஏற்பாடு ஏசாயா 43 அதிகாரம் 1 முதல் 12 வரை, பக்கம் 848. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அளித்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீருக்குள்ளே கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலிலே உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேல் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியரையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியில் கடையாந்தரத்தில் இருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிய படைத்து என் நாமத்திற்கு தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களில் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளில் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்திய சம்பவிகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தங்களாக விளங்கட்டும். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிப்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நிருப பாடமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம். பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமான் ஆனவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும்
அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சுவிசேஷ படத்திற்காக சபை மக்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின்னே வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இறையர்களுக்கு கலசம் நம்ம அமர்ந்த வண்ணமாக நமது பாடல் புத்தகத்தில் இருக்கிறதான 4வது பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேலைக்காய் சோதரிக்கிறோம். உடைய திரு சமூகத்திலே வந்து எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ராஜாவின் பாதத்திலே அமர்ந்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஆராதனை செய்தோம். எங்கள் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான ஜீவனுள்ள வேத வார்த்தைகளை வாசிக்க எங்கள் செவிகள் கேட்டது. அந்த வார்த்தைகளை சற்று நேரம் தியானிப்பதற்காக எங்களை வெறுமனமாக்குகிறோம். இப்படி பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் வந்திருக்கிற இறை மக்கள் அத்தனை பேருடைய இருதயத்தின் நினைவுகளும் உண்மையே சார்ந்திருக்கும்படிக்கு அருள் தந்தை எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலம்
ஜெபத்தை ஏறெடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேரம் வேத வசனங்களை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 143வது பக்கம் இருக்கும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்னால் வந்தார் என்பதற்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை சரித்திரத்தை இன்னைக்கு உலக மகான்கள், அறிவியல் வித்தகர்கள், பல பண்டிதர்களால் இயேசு கிறிஸ்துக்கு பிறப்பதற்கு முன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று சொல்லி இந்த உலகத்தை 2 கூறாக்கி வரலாற்று சம்பவங்களை இன்றைக்கு நாம் காணும்படிக்கும் அறிந்து கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அடிச்சுவடையாக இருக்கிறது. இந்த இயேசுவை குறித்து வனாந்தரத்திலே கூப்பிடுவடைய சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திலே யோவான் ஸ்நானகன் இந்த இயேசுவை குறித்து பிரசங்கித்தார் என்று சொல்லி, இந்த யோவான் இல்லாத பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த யோவான் சொன்னதையெல்லாம் மெய்யா இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அப்படி சாட்சி கொடுத்த ஜனங்கள் யார் யார் என்று சொல்லி சற்று நேரம் நாளிலே தியானத்திற்கு நாம் தியானித்து பார்ப்போம். இந்த சாட்சி கொடுத்த ஜனங்களை பார்க்கிற பொழுது இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவை தேடி கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே வருகிற பார்க்க மக்களை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி. இன்னைக்கு அதை கேட்கிற போது அநேக மக்கள் அடுத்தவன் நம்மை பேசுகிறானே என்று சொல்லி அதை மனதிலே வைத்துக் கொண்டு கூட இன்னைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு அநேகர் பயப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள், மறைமுக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த யோவான் வனாந்தரத்திலே பேசுகிறான். இந்த யோவான் வனாந்தரத்திலே கூப்பிடுற சத்தத்திற்கு யார் செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தா பல ஆதாரங்கள் உண்டு. அதிலே ஒரு சில மனுஷரை மட்டும் காட்டிவிட்டு எதற்காக இந்த இயேசுவை இந்த ஜனங்கள் முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி முடிவுரையாக அந்த நாளிலே நாம் தியானிப்போம். இது வாசிக்க கேட்டதான சுவிசேஷ பாடத்திலே 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அன்புக்குரிய தேவ ஜனமே, யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் யோவான் ஸ்நானனுடைய சத்தத்தை கேட்டு ஓடோடி வந்து அவன் ஆற்றங்கரையிலே நிற்கிற பொழுது யோவான் சொல்லுகிற வார்த்தைக்கு அவருடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. உள்ளம் உடைக்கப்பட்டது நிமித்தமாக தாங்களாகவே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மத்தேயு சுவிசேஷகர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் அதே 5வது சொல்லுகிற போது, யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தாரும், யோர்தான் நதிக்கு சுற்றுப்புறத்திலே குடியிருந்த சகல ஜனங்களும் யோவானிடத்திலே வந்து தங்கள் பாவங்களை தாங்களாகவே அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றார் என்று சொல்லி. நாம் பாவம் என்றால் என்ன, நம்முடைய செய்கைகள் என்று பார்ப்போமே என்றால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மோசேயினால் தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட அந்த 10 கட்டளைகளை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். பிறன் பொருளை இச்சையாத, விக்கிரக வழிபாடு வேண்டாம், கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாக, பிறருடைய பொருளை நீ இச்சியாது இருப்பாயாக, பிறருடைய மனைவியை நீ இச்சிக்காது இருப்பாய் என்று சொல்லி பலவிதமான கட்டளைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கட்டளைகளை குறித்து இந்த யோவான் அந்த இடத்திலே பிரசங்கிக்கவில்லை. அப்படி என்றால் என்ன வார்த்தை சொல்லியிருந்தால் அவர்கள் தங்களாகவே தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு இருப்பார்கள். ஒருவேளை தான் செய்த தவறை குறித்து யோவானிடத்தில் வருகிற பொழுது
நான் ஒரு கொலை செய்து விட்டேன் ஐயா, நான் கொள்ளையடித்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்கிறவனாக இருந்தேன், நான் பல பெண்களுடைய வாழ்க்கை சின்னாபனமாக்கி சீரழித்து இருக்கிறேன், பலர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்படி அவர்கள் ஜீவனை இழந்து போவதற்கு என்னுடைய சொல்லும் செயலும் இருந்தது என்று சொல்லி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்திருக்க முடியுமா? அப்படி அறிக்கை செய்திருந்தால் அந்த பாவத்துக்கு இவர் மன்னிக்கிற விதமாக ஞானஸ்தானம் கொடுத்திருந்தாலும் கூட இதை கேட்கிற ஜனங்கள் விட்டு விடுவார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை கேட்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர்களுடைய இவர்கள் அறிக்கை செய்கிற பொழுது கேட்கிறவர்கள் இவர்களை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு அந்த யோவான் ஸ்தானத்திலிருந்து வார்த்தைகள் வருகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற போது நகரவாசிகளும் யோர்தான் நதிக்கு சுற்றுப்புற குடிசை வாசிகளும் ஒரு தேசத்தின் குடிகளும் பஞ்சனையிலே படுத்திருக்க முடியவில்லை, உறக்கம் கொள்ள முடியவில்லை, இரும்பு கொள்ள முடியவில்லை. இந்த வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம் தேசத்தையே அதிர பண்ணியது. அந்த சத்தத்துக்கு செவிசாய்த்து அவர்கள் ஓடி வருகிறார்கள். வருகிற ஜனங்கள் ஒருவரும் வந்து அவரிடத்தில் சொன்ன வார்த்தையோ உடனே அவர்கள் சொல்லி மனம் திரும்பி ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், எத்தனை சாம்பாசனைகள் அங்கு நடந்திருக்கிறது என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அந்த யோவான் இடத்துல வந்து போது அவருக்கு கேட்கிறார்கள், நீ என்னையா தீர்க்கதரிசியா, நீ என்ன எலியாவா, நீ என்ன வருகிறேன்னு சொல்ல கிறிஸ்துவா என்று சொல்லி கேட்கிறார்கள். அதற்கு யோவான் சொல்கிறார், நான் கிறிஸ்து அல்ல, அவர் எனக்கு பின்னே வருகிறார், நான் சாதாரண ஒரு மனிதன் என்று சொல்கிறார். அதை தொடர்ந்து கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, வருகிறவர் அவருடைய பாதரட்சியின் வாரை குவிந்து அவிழ்ப்பிற்கு நான் பாத்திரவான் அல்ல. அப்படிங்கிற பொழுது மேசியா வருவார் என்று சொல்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசம் செய்கிற மெய்யான ஒளி கிறிஸ்துவாச்சே, அந்த ஒளியான் என்று கேட்கிறார்கள். நான் அந்த ஒளி அல்ல என்று சொல்லி யோவான் 1:9 சொல்லப்படுகிறது. அது சொல்லப்படுகிறது சொன்னால், நான் வெளிச்சம் அல்ல, வெளிச்சத்துக்குரிய விளக்காக கர்த்தர் என்னை இந்த வனாந்தரத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். நீர் என்ன அவருக்கு சாட்சிக்கு உரியவரா என்று கேட்கிறார். சாட்சிக்குரியவர் எனக்கு பின்னே வருகிறார், அவருக்கு சாட்சி கொடுக்கும்படி இந்த இடத்துல என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 12வது வசனம், நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அண்டை சராசரங்களை படைத்தவர், சர்வ லோகாதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானார், தன் கைகளின் பிரயாசங்களால் உருவாக்கப்பட்ட மனுஷன், தனக்குள்ள ஜீவனையே மனுஷனுக்கு கொடுத்து ஜீவாத்மாக்க செய்தவர், சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நம் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நீங்களே எனக்கு சாட்சி என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அடுத்தவர் கேட்கிறார், நீர் என்ன அவருக்கு எச்சமானனா என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவர் சொல்லுகிறார், நான் அவருக்கு எச்சமானன் அல்ல, நான் அவருக்கு அடிமை, என் தேவனாய கர்த்தருக்கு அடிமை. தேவனுடைய ஒரே குமாரனாய கிறிஸ்து என்கிற இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், அவருக்கு வேலை செய்கிறதுக்கான நான் வேலைக்காரனாக ஒரு அடிமை என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், நீ அடிமைய என்கிறாய், அவர் உனக்கு பின்னே வருகிறார் என்று சொல்கிறார். பின்னே வருவதற்கு நீ சாட்சியாய் இருக்கிறாய், வருகிறவருக்காக நீ பிரசங்கிக்கிறாய். நீ என்ன அவருக்கு நேர்ந்து விடப்பட்ட ஒரு முகாந்தரமா, ஒரு எச்சமான கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், வார்த்தையில் வாழ்வுண்டு என்று சொன்னவர், வார்த்தையால் வாழ்வளிக்கிறவர், வார்த்தைக்கு உரியவர் பின்னே வருகிறார், வார்த்தைக்கு உரியவரை குறித்து இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வனாந்தரத்திலே கர்த்தரினை சத்தமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே இந்த வார்த்தையிலே நம்புகிறோம்? இந்த சத்தத்தை கேட்ட பொழுது, யோர்தான் நதியிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த சத்தம் அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டது. அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்படுவதற்கு யோவான் அந்த இடத்திலே பேசிய வார்த்தைகள் என்ன? நானும் காவல்துறையிலே 33 ஆண்டுகள் வேலை செய்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். எத்தனையோ வழக்குகளிலே குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறேன். அவரிடத்தில் கன்ஃபெஷன் வாங்கியிருக்கிறோம், ஒப்புதல் வாக்குமூலம். ஒருவனும் ஒரு நாளும்
உண்மையை ஒற்றுக்கொண்டதே கிடையாது. துன்புறுத்துவோம், காயப்படுத்துவோம், அவமானப்படுத்துவோம், அப்ப கூட சொல்ல முடியாது. ஆனா வழக்கினுடைய தன்மையை பார்த்து அதை குறித்து முன்வைத்து நடந்த சம்பவங்களை வைத்து அவனிடத்திலே வாக்குமூலம் பெறுவோம். அதற்கு கேட்கிற கேள்விக்கு ஒரு சில கேள்விக்கு பதில் சொல்லுவான். அந்த பதிலின் அடிப்படையிலே அவனுடைய வாக்குமூலம் வரப்படும். ஆனால் இங்கு சொல்கிறது வேதத்தின் எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லி, அப்படி வெறுமையாய் திரும்பாத இந்த வேத வார்த்தையுடைய அடிப்படையிலே யோவான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறான். அந்த பிரசங்கத்தை கேட்க அவர்களாகவே தங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது ஒரு தேசத்தில் இருக்கிற பொதுமக்களை குறிக்கிறது. இரண்டாவதாக அடுத்த ஒரு கூட்டத்தார் பார்க்கிறார்கள், தேசத்தின் குடிகள் அத்துணை பேரும் வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறார்கள். எதற்காக ஓடுகிறார்கள் சொல்லி இன்னொரு கூட்டம் பார்க்கிறது. அந்த கூட்டம் யார் என்று சொல்லி பார்ப்போமேனால் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பரிசேயரும் சதுசேயரும் வந்து, பரிசேயரும் சதுசேயரும் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வத்துடைய கட்டளை, இதுதான் தெய்வத்துடைய கற்பனைகள், இப்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையினுடைய நாம் உச்சத்தை அடைய முடியும், முத்தியை பெற முடியும் என்று சொல்லி மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்த ஜனங்கள் இப்படி திரள் திரளாய் ஓடுகிறார்கள் என்று சொல்லி சமயம் சார்ந்தவர்கள் ஓடோடி வருகிறார்கள். இந்த சமயம் சார்ந்த வந்தவர்களை பொறுத்து அவர் சொல்லுகிறது பரிசேயரும் சதுசேயரும் என்று சொல்லுகிற பொழுது இந்த பரிசேயரும் சதுசேயரை குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்த்தால், அப்பொழுது சீசர்கள் சொல்வார்கள், நம்ம அப்பம் கொண்டு வரல, அதனாடி இவரு அப்பத்தை குறித்து சொல்லுகிறார்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்களை திறக்கும்படிக்கு சொல்றார். நான் சொன்னது புளித்த மாவை குறித்து சதுசேயர் பரிசேயர் என்கிற இவருடைய உபதேசத்தை குறித்தே நான் சொன்னேன். அவருடைய உபதேசங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், இறைவனுடைய திட்டத்துக்கு மாறாக, இறைவனுடைய செயல்களுக்கு மாறாக தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் இறை சித்தத்துக்கு மாறுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை தங்கள் சுயபோகத்திற்காக சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிற போது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தமானது பரிசேயர் சதுசேயர் உள்ளங்கள் உடைக்கப்பட்டது. இந்த பரிசேயர் சதுசேயர் எப்படிப்பட்டது என்றால், கட்டுவிரியன் பாம்பு, சாதாரண சர்ப்பத்தை சொல்லியிருக்கலாம். ஏன் கட்டுவிரியன் என்று சொல்லப்படுது என்றால், எல்லா பாம்புமே அது நஞ்சம் கொண்டதுதான், விஷத்தை கக்கக்கூடியதுதான். அவைகளுக்குள் மத்தியில் கட்டுவிரியன், அது வஞ்சம் வைத்து பணிந்திருக்கக்கூடியது. இன்னைக்கு சபைகளிலே பல பிரிவினை உருவாவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை சொல்லியும் அவர்கள் தீமையை விட்டு விலகாமல் இருக்கிற ஜனங்களாய் அன்னைக்கு பரிசேயரும் சதுசேயரும் இருந்தார்கள். வஞ்சம் வைத்து பணிந்திருக்கிறவர்கள். ஒரு கூட்டம் தன்னோடு இருக்க வேண்டும், மறு கூட்டத்தை பகைக்க வேண்டும். இன்னைக்கு திருச்சபையிலே பலவிதமான சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் இந்த விரியன் பாம்பு குட்டிகளை போல பல விசுவாசிகள் இருப்பதனால்தான். உங்களுக்கு யார் வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம்? சத்தம் உங்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது, இருதயங்கள் திரும்பி பார்க்கிறது, கண்கள் குளமாகிறது, தேவ சித்தத்துக்கு மாறாக எங்களுடைய திருப்பணிகள் இருக்கிறது என்று சொல்லி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த பரிசேயரும் சதுசேயரும் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். முதல் கூட்டத்தார் உலகத்தின் பொதுமக்கள், இரண்டாவது கூட்டத்தார் சமயம் சார்ந்தவர்கள், மூன்றாவது சொல்லப்படுகிறது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுது, ஆயக்காரரும் அவரிடத்திலே வந்து அவர்களும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம். ஆயக்காரர் என்றால் வரி வசூலிக்கிறதை குறித்து லூக்கா சுவிசேஷம் 19 பார்த்தோம்னா மிக தெளிவாக போட்டிருக்கும். சகை என்கிற ஒரு ஆயக்காரரை குறித்து. இன்கம் டாக்ஸ் ஆபீசர், ஒரு அரசாங்கத்தை
பஞ்சத்தில் ஆடாதபடிக்கு ஒரு அரசாங்கத்தை செழிப்புள்ள நாடாய் மாற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகள் பலவிதமான திட்டங்களை உருவாக்கி வரியாக வசூலித்து தேசத்தை செழிப்பிலே நடத்துவார்கள். அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒட்டுமொத்த அத்துணை துறைகளையும் சார்ந்துதான் இந்த ஆயக்காரரை குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயக்காரருக்கு சொல்கிற பொழுது அவர் சொல்கிறது, உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாக வேறு ஒன்றையும் நீங்க வாங்க வேண்டாம். உங்களுக்கு கட்டளையிட்டது என்னவோ அதுக்கு அதிகமாக நீங்க ஒன்றையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிறைவேறி கொண்டுதான் இருக்குது. அந்த வார்த்தை அழிஞ்சு போகல. கடந்த 2-3 வருடங்கள் இருக்கும். வாக்கிங் போயிட்டு இருந்தேன். காலையில ஒரு கடைக்கார தம்பி எனக்கு நல்லா பழக்கம். அண்ணா எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். அண்ணா அங்கேயே இருக்கணும், தயவு செஞ்சு போயிடாதீங்க, கொஞ்சம் நிலுங்க, நான் அர்ஜென்ட் முன்னாடி. என்னப்பான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி கேட்டேன். அண்ணா வரி கட்டினா கடையை திறக்கக்கூடாது சொல்லி கடையை சாத்தி அங்கேயே உட்காந்துட்டாங்க. நான் கடன் நடத்துகிற நீ அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டணும் இல்லை, கட்டாமல் போனேன். ஆனால் வரி கரெக்டாக எடுத்து வச்சிருக்கிறேன். வரி 500 ரூபான்னு சொன்னாங்க, எடுத்து வச்சுட்டு 500 ரூபா கொடுத்தேன், வாங்க மாட்டேன்ட்டாங்க. எவனா எல்லா கடைகளுக்கும், சின்ன கடை என்னை போல டீ கடை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் 5000 ரூபாய் அதிகமாக கொடுக்கணும்னு சொன்னாங்க. 5000 ரூபாய் கவுன்சிலருக்கும் அதை சார்ந்திருக்கிறவர்களுக்கும், 500 ரூபாய் அரசாங்கத்துக்கும். 5500 ரூபாய் கொடுத்தா கடையை தர பால் 15 லிட்டருக்கு மேலே வாங்கி கொதிச்சுட்டு இருக்குது. நான் வேஸ்ட்டாக போயிடும், தயவு செஞ்சு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு சொன்னாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் ஆயக்கர்ண அரசு துறை பணியாற்றி கொண்டிருக்கிற அத்துணை ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான், உனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறதோ அந்த கட்டளைக்கு மாறாக நீ செயல்பட்டால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீ தகுதியற்றவன். அவன் செயல்பாடுகளை என்ன என்பதை யோவான் வனாந்தரத்தை தேடி வருகிற மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். தேசத்தின் குடிகள் வந்து விட்டார்கள், சமயம் சார்ந்த அரசதையால் வந்து விட்டாங்க. இத்தனை ஜனங்க வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறார்களே, என்ன நடக்கிறது அங்கு? பார்க்க வேண்டியது தேசத்தினுடைய பாதுகாப்பை ஏற்றிருக்கிற படைகள், காவல்துறை, போர்ச்சாகவர்கள் சொல்லி சொல்லுது. அதே சுவிசேஷம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, போர் சேகவரம் அவரிடத்திலே வந்து, இந்த போர் சேகவரம் சொன்னா நாம் வந்து காவல்துறையை எடுத்துக்கொள்ள முடியாது. 100% போர் சேகவரம்னா ராணுவத்தை தான் குறிக்கணும். அப்ப ராணுவம் வந்து அவங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு சம்பளமே போதும் என்று இருக்கணும். நீங்க வேலையில உங்க சம்பளம் போதும், மேற்கொண்டு நீங்க அநியாயத்தை கை நீட்டக்கூடாது சார். அப்படி பார்த்தோம்னா என்றால் இந்த இடத்துல ஏன் என்றால் கர்த்தர் நகரத்தை காவலாளி விடுத்திருக்கிறது விருதா. அது காவலாக இருந்தாலும் சரி, தேசத்தின் எல்லையிலே பாதுகாப்பு இருக்கிற ராணுவ வீரராக இருந்தாலும் சரி, காவல்துறை லஞ்சம் வாங்குவதற்கு பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. அவர்கள் ஈஸியாக பணத்துக்கு அடிமைப்பட்டு போய்விடார்கள். ஆனால் ராணுவ வீரர்களுக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உருவாகாது. இன்னைக்கு காவல்துறையை பார்த்தா இதே சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் 2 ஐஸ்வர்யவான்கள், ஒருவன் மற்றவனுக்கு கடன் கொடுக்கிறான், கொடுத்த கடத்தை திருப்பி கொடுத்து விடுகிறான். நியாயம் கற்பிக்க வேண்டிய காவல்துறை கடன் வாங்கியவன் கொடுத்த பணத்துக்கு மாறாக செயல்பட்டு ஒரு உதவி கமிஷனர், ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர், 8 போலீஸ் ஏறத்தால ஒரு 13 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை இன்னைக்கு தேடிட்டு இருக்குது. உங்களுக்கு கட்டளைக்கு அதிகமாக நீங்க சம்பளமே போதுன்னு இருங்க. சம்பளத்துக்கு மேல வாங்கினா பதவியை இழந்து இன்னைக்கு அரஸ்டுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு, எத்தனையோ பேர்த்த கைது பண்ண காவல்துறை இன்னைக்கு இவர் ஓடி ஒளிஞ்சிட்டு இவரை தேடிட்டு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்ன சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. அப்ப போர் சேகவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 1995ஆம் ஆண்டு இந்திய தேசத்திலே கார்கில் போர் நடந்தது. அது அநேகருக்கு தெரியும். பல ராணுவ வீரர்கள், இந்திய வீரர்கள் தன் உயிரை இழந்து போக நேரிட்டது.
அவருடைய சடலங்களை சொந்த ஊர்களுக்கு இல்லங்களுக்கு அனுப்புவதற்காக சவப்பெட்டிகள் வாங்கப்பட்டது. அந்த சவப்பெட்டிகள் வாங்கப்பட்ட போது அந்த சவப்பெட்டியிலே ஊழல் என்று சொல்லி சவப்பெட்டிகள் வாங்கப்படுறதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்து சொல்லி விசாரணை கமிஷன் வைத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. நம் ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவர்களும் கேட்கிறார்கள். இவர் சொன்ன உடனே அவங்க பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம். அப்ப என்ன வார்த்தையை இந்த யோவான் ஸ்நானம் சொல்லி இருக்க முடியும்? இப்ப 4 கூட்ட மக்கள் வந்தது நம்ம பார்த்தோம். பொதுமக்கள் வந்துட்டாங்க, சமய சார்ந்தவங்க வந்துட்டாங்க, அரசதிகள் வந்துட்டாங்க, உள்நாட்டு தேசத்தின் நிலையிலே பாதுகாப்பு இருக்கிற ஜனங்கள் வந்துட்டாங்க. இப்ப யார் இருக்க முடியும் தேசத்துல? ஆளுகைக்குரியவன் மட்டும் இருப்பான். ஆளுகைக்குரியவன். அந்த ஆளுகைக்குரியவன் நீங்க பாக்குறமே, அது கவுன்சிலராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், அல்லது மந்திரியாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், அது ஜனாதிபதியாக கூட இருக்கலாம். இங்க ஒரு ஜனாதிபதி தான் ஓடி வர்றான் வனாந்தரத்துல. நீங்க மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் எடுத்து நீங்க வாசித்து பாருங்கள். ஏரோது ராஜான்னு சொல்லி ஆளுகைக்குரியவன் ஏரோது ராஜா வருவான். அவன் வந்து கேட்கிறான், வனாந்தரத்துல கூப்பிடுற சத்தத்தை பார்த்து யோவான் ஸ்நானன் கேட்கிற பொழுது 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சொல்கிற போது யோவான் ஏரோது ராஜாவை பார்த்து, உன் தம்பி மனைவியாகிய ஏரோதாளை நீர் வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல. தேவன் அருவருக்கிற காரியம், உபச்சாரம், வேசித்தனம். உன் தம்பி மனைவியை நீர் வைத்துக் கொள்வது அநியாயம். தேசத்துடைய மன்னனே இவ்வளவு கீழ்த்தனமாய் நடந்தால் குடிகள் எப்படி இருப்பார் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டபோது மன்னன் பேசாம இருக்கிறான். ஆனால் ஏரோதில் அவர் சொல்கிறார், அவர் வஞ்ச வைத்து இவரை கொலை செய்ய எத்தனிக்கிறார். நீ என்னோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமே என்றால், என்னோடு இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த யோவான் ஸ்நானகன் வெளியிலே இருக்கக்கூடாது. 4 செவுத்துக்குள் நடக்கிற பாவத்தை இவன் நம்மை வெளிரங்கப்படுத்தி காட்டுகிறான். குற்றவாளி கூட்டிலே நாம நிறுத்துகிறான். அவன் நம்மை குற்றவாளி கூட்டிலே நிற்பதற்கு முன்பாக அவன் சிரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறான். ராஜா அந்த வார்த்தை கேட்ட பொழுது யோவான் நீதியும் உண்மையும் உள்ளவன் என்று அறிந்து அவனை காவலில் வைக்கிறார். அது மட்டுமல்ல, ராஜா அனுதினமும் ஒரு கைதிதான் ராஜாவை பார்க்க வேணா அழைச்சிட்டு போகணும். ஆனா ராஜா காவல் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து அனுதினம் வந்து நான் என்ன செய்யணும் சொல்லி இந்த யோவானுடைய வார்த்தைகளின்படி அவன் தேசத்தை வழிநடத்த அவன் எத்தனித்தான். இவனும் ஞானஸ்தானம் பெற்றதாகத்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தண்ணீரிலே முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இவன் உள்ள உடைக்கப்பட்டவன சிறைச்சாலையில் இருந்த யோவான் ஸ்நானத்தில் வந்து அனுதினமும் கேட்டு என் தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை பரிசுத்தப்படுத்த அவன் எத்தனித்துக் கொண்டான். மனமில்லாமல் தான் அவனை கொலை செய்தான். இந்த ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்திலே கூப்பிடுற சத்தத்துக்கு செவிசாய்த்து வருவதற்கு காரணம் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நான் ஆராய்ந்த பொழுது 10 கற்பனைகளை குறித்தோ வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள 638 கட்டளைகளை குறித்தோ அந்த இடத்துல அவர் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. நீதிமொழிகள் 22:6 சொல்கிறது, பிள்ளை ஆனவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாமல் இருப்பான். இன்னைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு அநேகருக்கு வழி விலகி போயிட்டோம். அங்க சொல்லுகிறார் நீதிமொழிகள் 1:8, உலக ஞானி சாலமோன் சொல்வார் சொல்லி, என் மகனே உன் தகப்பனின் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வனாந்தரத்திலே சொல்லுகிறார். என் மகனே உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயினுடைய போதகத்தை தள்ளாதே. அப்படியான வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி நீதிமொழிகள் 20:20 சொல்லுது, தாய் தகப்பனை தூசிக்கிற தீபம் கார் இருளிலே அணைந்து போகும். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவன் வாழ்க்கை இருள் சூழ்ந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அவன் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை காண முடியாது என்று சொல்லி இதை குறித்து தான்
ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறப்ப சொல்றார், தகப்பனை நோக்கி ஏன் என்னை சடிப்பித்தாய்? தாயை பார்த்தவன் கேட்கிற கேள்வி, ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவன் தகுதியற்றவன். வார்த்தைகள் எல்லாம் கேட்டப்படுது, சனமுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, யாத்திரையாகம 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தாய் தகப்பனை அடிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். தாயும் தகப்பனையும் அடிக்கிறவன் ஒரு நாளும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவன் தகுதி இல்லாதவன். அதே அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, தாய் தகப்பனை நிந்திக்கிறவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதி அல்ல என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போது அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டது நிமித்தமாக, ஐயோ, என்னை ஈன்ற தாய்க்கு, என்னை உருவாக்கிய தகப்பனுக்கும் இந்த பூமியில செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் போனமே, அதனால் நான் வாழ்வதற்கு தகுதியற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தங்கள் உள்ளங்கள் உடைக்கப்பட்டவர்களாய் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்துத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்த போது ஜனங்களுக்கு சொல்லுகிறார் சொல்லி வேதம் சொல்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாண உபாகம புஸ்தகத்திலே சொல்லுகிறது 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும், மார்க்கு 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை சொல்கிறது, தாய் தகப்பனை அடிக்கிறவனும் நிந்திக்கிறவனும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. எத்தனை பேர் இன்னைக்கு நாம தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். பாவங்கள் என்பது பல வகையாக இருக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலே தன் தாயும் தகப்பனையும் தூசிக்கிறனுடைய வாழ்க்கை அணிந்து போகும் என்று சொல்கிறது. இந்த வார்த்தையை கேட்டபோது அத்துணை பேருமே தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒப்புக் கொடுத்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அதை குறித்துத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் சொல்கிற போது நிருப பாடத்திலே வாசிக்க கேட்டமே, எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 சொல்லுகிற பொழுது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்து நிலைத்திருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா என்பதே முதலாம் கற்பனையாய் இருக்கிறது சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் வனாந்தரத்திலே சொன்னார். அதைத்தான் அப்போஸ்தலர் பவுலடிகள் திருச்சபைக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த வார்த்தைகளை குறித்து வனாந்தரத்திலே பேசுகிற பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை அநேக உள்ளங்கள் உடைக்கப்படுவதற்கு காரணம், யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து கண்டித்து உணர்த்துகிற தெய்வம் என்று சொல்லி அந்த யோவான் சொன்னதை மீண்டும் தெளிவுபடுத்துகிற பொழுது உலக மக்கள் சாட்சி பெறுகிறார்கள். யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனாலும் இயேசுவை குறித்து சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது. இவரும் நீதியாய் இருக்கிறார். பாவத்தை குறித்து இவர் கண்டித்து உணர்த்துகிறார். நியாய தீர்ப்புகளை குறித்து அவர் எடுத்துரைக்கிறார். இந்த தெய்வமே மெய்யான தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம் இன்றைக்கு எத்தனை திருச்சபைகளிலே உண்மை நிலை உணர்ந்து பிரசங்கிக்கப்படுகிறது. யோவான் ஸ்தானத்தில் இருந்தது. யோர்தான் ஆற்றங்கரையிலே தொடங்கி அவனுடைய ஊழியம் ஏரோதுடைய அரமனையிலே போய் முடிகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே யாருக்கும் அவர் அஞ்சமில்லை. பரிசேயனுடைய பாசாங்கம் அவரிடத்தில் இல்லை, சதுசேயனுடைய சாமர்த்தியம் அவரிடத்தில் இல்லை, ஆசாரியனுடைய அலங்காரம் அவரிடத்தில் இல்லை, லேவியனுடைய
பாகுபாடு இன்னைக்கு அவரிடத்துல இல்லை. வேத பாதவுடைய ஞானம் அந்த யோவான் ஸ்தானத்துல இல்லை. அப்பாவின் பாவங்களை கண்டித்து சுட்டி காட்டி உணர்த்ததை போல அரசாங்க அதிகாரியின் பாவத்தையும் அரசகுலத்தின் பாவத்தையும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அன்புக்குரிய தேவத்தனமே, வார்த்தைகளை கேட்டபொழுதுதான் தேசத்தின் குடிகள் ஓடோடி வந்தார்கள், சமயம் சார்ந்தல் வந்தார்கள், அரசு அதிகாரிகள் வந்தார்கள், போர் சேவர்கள் வந்தார்கள், இறுதியிலே தேசத்தினுடைய ஆளுகைக்குரிய வந்தார். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம் இந்த இயேசுவை தேடிவர்கள், அறிந்தவர்களும் நன்மை பெற்றவர்களும் இன்னைக்கு சுயநலம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறோம். பரிசுத்தமான ஓய்வு நாள் என்று சொல்கிறோமே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை உருவாக்கியவர் பரிசுத்தர், நம்மை உருவாக்கியவர் சர்வ வல்லவர், நம்மை உருவாக்கியவர் நம்மை காக்கிறவராக சொல்லி நம்பிக்கையோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அன்புக்குரிய தேவதர்மே, இந்த வார்த்தை நமக்குள் கிரிய செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பவே. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படுது நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகி வரும். இந்த வார்த்தைகள் நம்முடைய இல்லங்களிலே அது ஆசீர்வாதமா மாற வேண்டும் என்றால் நாம் கடந்து வந்த பாதையிலே நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா, இறைவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமே, நம்மை நாமே நிதானித்து தற்பரிசோதனை செய்து நாம் நம்மை தாழ்த்தி செயல்களுக்காக மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் நம்முடைய தாழ்மையை பார்த்து சர்வலோகாதிபதி சர்வத்தையும் படைத்தவர் தம்மை வெறுமையாக்கினதை போல நம்மை வெறுமையாக்குகிற பொழுது கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்துவார். தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தைகளுக்காக செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிரியப்பட்ட காலை பொழுதுக்காக சோதரிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். யோவான் தன்னுடைய வார்த்தையை கேட்ட பொழுது தேசத்தின் குடிகள் இருப்பு கொள்ள முடியவில்லை. தேசத்தினுடைய குடிகள் ராஜா தங்களை தாழ்த்தினார்கள், உள்ளம் உடைக்கப்பட்டது, மனம் திரும்புவதற்கு ஒரு சூழ்நிலை உருவானது. மனம் திரும்பி ராஜா தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்பொழுதும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தை அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னபடி கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாம் இந்த திருவசங்களை ஆசீர்வதித்து அதன்படி வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. உங்களுடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிம நடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்தியின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளி பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்த்தவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவையும் பரிசுத்தவர்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்வோம். நாம் காணிக்கை பாடல் மூன்றாவது பாடல் புத்தகத்தில் மூன்றாவது பாடலை பாடலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தினாலே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி இதத்தில் வேறொரு திட்டமில்லை பாரலே, நீரே அன்றி இதத்தில் வேறொரு திட்டமில்லை பாரலே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். திருச்சபை மக்கள் அமர்வோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாதத்தண்டையிலே நாங்கள் கடந்து வந்து உம்மை துதித்து ஆராதனை செய்யத்தக்கதான கிருபைகளையும் இரக்கங்களையும் கர்த்தர் எங்களுக்கு தயவாய் பாராட்டுவீங்க ராஜா. துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் இருக்கும் என்று சொன்னவர் நீர் அல்லவா. அந்த வார்த்தையின்படியாக அந்த நாளிலே இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து இந்த உலகத்திலே எத்தனையோ இயேசுசாமி தங்களை நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் உலகம் இருக்கிற சூழ்நிலையில் இயேசுசாமி பல இன்னல்களுக்கு ஆளாகப்பட்டு இந்த நாளிலே அவர்கள் ஜீவனை இழந்து போயிருக்காங்க. ஆனாலும் என்னுடைய வார்த்தையின்படியாக ராஜா, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ராஜா, என் தேவனாய கர்த்தர் ஆபத்து காலத்தில் அவர்களை கூடார மரபிலே ஒழித்து வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லி பாதுகாத்தவரே துதிக்கிறோம். பாதுகாத்தவரே வாழ்த்துகிறோமே வணங்குகிறோம். பராமரித்தவரே உமக்கே துதியும் கனத்தையும் மகிமையை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து அனுதினமும் எங்களுக்கு போஷணத்தை கொடுத்து பகலிலே நடக்கிற பயங்கரத்துக்கும் இரவிலே நடக்கிற கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாவலை கட்டளையிட்டவரே ஸ்தோத்திரம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னவரே, எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீர். உடைய கரங்களிலிருந்து வாங்கி ராஜா, உடைய இறையரசுக்காக உடைய திருப்பணிக்காக நாங்கள் படைத்த காணிக்கையை என் கர்த்தர் அங்கீகரிங்க சுவாமி. திருச்சபை மக்களுக்காக வேண்டுதலை விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கிறேன். அவர்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ராஜா நன்மையும் கிருபையும் பெருகட்டும். அவர் வாழ்க்கையிலே செழிப்பை காணட்டும். திருச்சபையின் விசுவாச பெருமக்களை ஆசீர்வதிங்க, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற மாணாக்களை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வை கட்டளைங்க சுவாமி. தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக அதே மக்களுக்கு யாருக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷத்த நன்மையும் குருவியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருச்சபையை சார்ந்திருக்கிற பிரதான பேராயர் அவர்களையும் அவரோடு உடைய திருப்பணிகளும் அவர் மனைவி பிள்ளைகளும் உடைய சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த சந்ததியாக இருக்க என் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். என் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீண்டுமாய் அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு ராஜா உடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி வரும். தெய்வீக கிருபைகளை பாதுகாத்து பராமரித்து சொல்லுமா
கர்த்தர் ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் சிவனும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நன்றி ஜெபத்தை அனைவரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பின் ஐக்கியம் ஆசீர்வாதமும் சவகாசமும் கலந்து கொண்ட இந்த இறை மக்கள் அனைவரோடும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக.